குட் பேட் அக்லிங்கிற படத்தில் மாடர்ன் நல்ல மியூசிக் டைரக்டர் அவர். ஜிவி பிரகாஷ் வந்து 1000ல் ஒருவன் பண்ணவர். அவர் எவ்வளவோ டேலண்டட் பர்சன். அவர்கிட்ட ஒரு நல்ல சாங் வாங்க முடியலன்னா பழசை எடுத்து போட்டுக்கிறாங்க. அப்போ பழசை நோக்கி தானே போகிறாங்க. சார், இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த பாடல்கள் பஞ்சம் ஒரு பக்கம், கிராமிய சார்ந்த படங்களே வந்து குறைஞ்சு போச்சு. மண்மனம் சார்ந்த கதைகளுக்கு பஞ்சமாயிருக்கும். பஞ்சமெல்லாம் கிடையாதுங்க. எடுக்கிறவங்களுக்கு தான் பஞ்சம். மற்றவங்க புதுசாக ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதையோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி கல்ச்சர் மாறிடுச்சு, மக்களுடைய மனப்பான்மையே மாறிடுச்சு. இன்றைக்கி போதை கலாச்சாரம் அது இது நிறைய அட்வான்ஸாக தான் போகிறாங்க. அந்த மாதிரி தான் எடுக்கணும்னு தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அம்மா அப்பா மாமன் மச்சான் பாசம் சித்தப்பா பெரியப்பாங்கிறது இந்த மண்ணை விட்டு போகவே போகாது. அதுக்குள்ளே சுற்றி இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கை. அதுலேயும் தமிழ் கலாச்சாரங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று. இவங்க அதை விட்டுட்டு இப்போ இருக்கிற கலாச்சாரத்தோடு போய் அந்த மாதிரி போகிறதுனால தான் இதை விட்டு அவே போயிடுறாங்க. 100க்கு 99 படங்கள் ஓட மாட்டேங்குது இல்லையா? இப்போ குட் பை அக்லி ஓடலைன்னா கூட மாமன் ஓடுது. நீங்கள் லோ பட்ஜெட் படம். ரெண்டாவது அந்த டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிறது ரொம்ப சின்ன பையன் டைரக்டர் வித்தியாசமாக ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த படத்துக்கு என்ன தேவையோ, அந்த காட்சிக்கு என்ன தேவையோ அதை தவிர அதில் வேறு எதுவுமே கிடையாது. இப்படியா எடுக்கிறாங்க. இப்போ வர டைரக்டர்கள்லாம் அந்த படத்துலேருந்து கொஞ்சம், இந்த படத்துலேருந்து கொஞ்சம், இந்த படத்துலேருந்து கொஞ்சம். இப்போ நான் வந்து கதையே எழுத ஆரம்பிக்கலை, இப்போவே வந்து அந்த லொக்கேஷன் பார்க்கணுன்னு வரோம் இல்லையா? அவங்க அப்படி கிடையாது. ஒரு 10 பேர் ஹோட்டலில் ரூம் போட்டு உட்காந்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணி அந்த படத்தில் என்ன, அந்த படத்தில் பண்ண, கொரியன் படத்தில் என்ன, ஜப்பானீஸ் படத்தில் என்ன, இப்படி தான் எல்லாருமே பண்ணுறாங்க. அதுதான் இந்த சினிமாவனுடைய இப்போது இருக்கிற சரியான பொசிஷனில் இல்லை. எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியல. 100 படத்துக்கு 99 படம் லாஸில் தான் வருது. அதுக்கு காரணம் திட்டமிடல், தேடுதல் இல்லை.